சின்ன வயசில் முரட்டுக்கால டைம்லலாம் சூப்பர் ஸ்டார்னா செம்ம கிரேஸ் எனக்கு. ஆனால் இப்படி ஒரு பாப்பானுக்கு சொம்பு தூக்கியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இவர் பாப்பானுக்கு சொம்பு தூக்கியாக இருந்துட்டு போட்டோம், நம்மளெல்லாம் பாப்பானுக்கு சொம்பு தூக்கியாக இருக்க சொல்கிறாரு, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம பாரத நாட்டின் மகோன்னதமான சம்பிரதாயம், அதோட கலாச்சாரம், அதோட அருமை பெருமை எல்லாம் அவங்களுக்கு தெரியாமலேயே அதை பற்றி ஒரு அறிவு இல்லாமலேயே ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு அப்படியே இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்க. அது என்னது, வெளிநாட்டு கலாச்சாரம்லாம் வரக்கூடாது, ஆனால் இந்த பாரத கலாச்சாரம் வேணும் அப்படின்னா, வெளிநாட்டு கலாச்சாரம் வேணும்னா முதல்ல நீங்கள் இந்த ஃபோனு கீனு அப்புறம் நீங்கள் வச்சுருக்க லேம்போகினி காரு, அதுக்கப்புறம் அமெரிக்கா போகிற ட்ரீட்மெண்ட், இது எல்லாத்தையும் நிறுத்தணும். இங்கே இருக்கக்கூடிய உண்மையான லோக்கல் கலாச்சாரம்னா நீங்கள் சித்த மருத்துவத்துக்கு தான் போகணும். அந்த மாதிரி அப்புறம் பரதநாட்டியம் இதெல்லாம் யார் இந்த நாட்டோட கலாச்சாரம்னு சொன்னது? இதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் ஏதாவது இருக்கா அவங்களுக்கு? ஏன் பரதநாட்டியம் கற்றுக்கணும், மக்கள் கரகாட்டம் கற்றுக்கணும் என்ன? ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு உங்கள் அறியாமையால் பார்ப்பனர்களும் சொம்பு தூக்கியாங்க வாழ்ந்துட்டு போங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது, இளைஞர்கள் இருக்காங்க. இவங்களை திசை திருப்பும் வகையில் தவறான கருத்துக்களை நீங்கள் சொல்கிறதால மக்களுக்கு தவறான தகவல்கள் போய் சேருது. ஸோ மக்களே, பரதநாட்டியம்லாம் கற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கரகாட்டம் கற்றுக்கோங்க. வெளிநாட்டு மொழியும் சரி, அவங்களுடைய கலாச்சாரமும் நமக்கு நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்கு. நமக்கு இன்றைக்கி படிக்கிற மாடர்ன் சயின்டிஃபிக் மெடிசனில் இருந்து இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற எல்லா சாதனங்களும் நம்ம வெளிநாட்டிலேருந்து வந்தது தான். அது எல்லாத்தையும் விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம எங்கே இருக்கிறது, நம்ம ஆரிய கலாச்சாரத்துக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அப்புறம் இதுக்கு எல்லாரையும் பாகுபாடுபடுத்திக்கிட்டு உட்காந்து மந்திரம் ஓதிக்கினேன் அப்படியே பெண்களை அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்க வேண்டியது தான். ஸோ இதுதான் அவர் சொல்ல வரான்னு நினைக்கிறேன். ரொம்ப தவறான கருத்து, மிகவும் வருந்துறேன் இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு.